அர்ச்சனா கார்த்திகேயன். இந்தியாவில் மேற்கில் தொடர்ச்சியாக இருக்கும் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதன் வடக்கு பகுதி எரிமலை கற்களாலான மேட்டு பகுதியாகவும் தென் பகுதி மலைப்பாங்காகவும் இருக்கிறது. இங்கு தென்மேற்கு பருவக்காற்று ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வீசுகிறது. இது தென்மேற்கு பருவமழைக்கு பயிரிடுவதற்கு உதவுகிறது. இங்கு காவேரி, பவானி, தாமிரபரணி நதிகள் இங்கிருந்து ஓடுகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு இது உதவுகிறது. இங்கு இருக்கும் புற்கள் தண்ணீரை சேமித்து மண் அரிப்பை தடுத்து நிறைய மருத்துவ பயன்களை கொண்டு சூழல் மண்டலத்திற்கு முக்கியமானதாக திகழ்கிறது. இங்கு நிறைய அரிதான உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் சில வகைகள் ஊதா தவளைகள், நீலகிரி தாரின ஆடுகள், மலபார் கிளிகள், மலபார் அணில்கள் மற்றும் சிங்கவால் குரங்கு. இங்கு நிறைய ஆசிய யானைகள், புலிகள் மற்றும் கௌரின மாடுகள் இருக்கின்றன. இங்கு இருக்கும் சுற்றுலா தலங்கள் ஊட்டி, கொடைக்கானல் போன்றவை பார்வையிட மலையேற்றமாகவும் வனவுலாவாகவும் படகு சவாரி மூலமாகவும் பார்க்கலாம். இங்கு நிறைய நறுமணப் பொருட்கள் விளைவிக்கப்படுகின்றன. நன்றி. வணக்கம், என் பெயர் அக்ஷரா. நான் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தனித்துவத்தை பற்றி பேச போகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இமயமலையை விட மிகவும் பழமையானது. இங்கு மட்டுமே வாழும் சிங்கவால் குரங்கு மற்றும் உரையாடு விலங்குகள். காவேரி மற்றும் பல முக்கியமான ஆறுகள் இங்கிருந்துதான் தொடங்குகின்றன. இங்கு அதிக மழை பெய்ததால் அதோட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகள் எப்போதும் பசுமையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒவ்வொரு 12 வருஷத்தில் ஒரு வருடம் குறிஞ்சி என்று ஒரு பூ பூக்கும். இது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் என்று யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். அவங்க இதுல ஒருத்தர்